ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா 12 சேனல். இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சொரக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொரக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சொரக்காய் பொரியலுக்கு வந்து சொரக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த சொரக்காயை நல்லா அலசி எடுத்துட்டேன். இப்போது சொரக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். சொரக்காய் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. ஏன்னா இதில் நீர் சத்து அதிகமாக உள்ளது. அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சொரக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதில் இப்போ மசாலா தூள்லாம் நிறைய எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சொரக்காயிலேருந்து தண்ணி வரும். அதனால் லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இன்னும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. சொரக்காய் எடுத்து பார்த்தேன், இன்னும் தண்ணி இன்னும் சுண்டலை. இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும். ஃபுல் ட்ரையாலாம் ஆக்கல. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துடுறேன். ஏன்னா வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட தான். இன்றைக்கி சாம்பார் எதுவும் வைக்கல, இதோடையே விட்டுட்டேன். அவ்வளோதான், இது ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்குள்ள உண்மையாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காய் இறக்குனதும் திரும்ப அதே அடுப்புலேயே முட்டை சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது சாப்பிடுங்க. லன்ச்சில் எதுலையாவது சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு பக்கம் சாப்பாடு வெந்துருச்சு, அதனால் வடித்து விட்டுருக்கேன். இப்போ எக்கும் வெந்ததும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் மதிய லன்ச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.